அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது SBI வங்கியின் SBI ஃபவுண்டேஷன் சார்பாக ஆண்டுதோறும் SBI ஆசா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என்ற திட்டத்தின் கீழ் பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டிற்கான SBI பிளாட்டினம் ஜூப்ளி ஆசா ஸ்காலர்ஷிப் திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த SBI பிளாட்டினம் ஜூப்ளி ஆசா ஸ்காலர்ஷிப் திட்டத்தில் யார் யார் விண்ணப்பிக்கலாம், எவ்வாறு விண்ணப்பிக்க வேண்டும், அதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. SBI ஃபவுண்டேஷன் சார்பாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்களுக்கு பள்ளி, கல்லூரி, மருத்துவம், அறிவியல் போன்ற பல்வேறு துறைகளில் உயர்கல்வி கற்பதற்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டிற்கான SBI பிளாட்டினம் ஜூப்ளி ஆசா ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் 2025க்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் இதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.sbischolarship.co.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் SBI ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் SBI பிளாட்டினம் ஜூப்ளி ஆசா ஸ்காலர்ஷிப் திட்டம் பற்றிய அனைத்து தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த வெப்சைட் ஓபன் பண்ணி இதுல ஏகப்பட்ட தகவல்கள் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட்ல கொடுக்கப்பட்டுள்ளது SBI பிளாட்டினம் ஜூப்ளி ஆசா ஸ்காலர்ஷிப் 2025 about the programs கொடுத்திருக்காங்க. ஷார்ட் சம்மரி கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்காலர்ஷிப் பத்தி ஒரு ஷார்ட் சம்மரி கொடுத்திருக்காங்க. SBI பிளாட்டினம் ஜூப்ளி ஆசா ஸ்காலர்ஷிப் 2025-26. SBI பிளாட்டினம் ஜூப்ளி ஆசா ஸ்காலர்ஷிப் என்பது SBI அறக்கட்டளையால் தொடங்கப்பட்ட கல்வி உதவித்தொகை திட்டமாகும். இது பொருளாதாரத்தில் நலிவடைந்த திறமையான மாணவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கு தொடங்கப்பட்ட இந்தியாவின் மிகப்பெரிய உதவித்தொகை திட்டங்களில் ஒன்றாகும். இது நிதி சுமைகள் தரமான கல்வியை பாதிக்கக்கூடாது என்பதை உறுதி செய்கிறது. இந்த உதவித்தொகை பல்வேறு துறைகளில் மாணவர்களுக்கு ஆதரவளிக்கிறது. துறைகள் கொடுத்திருக்காங்க. The scholarship offered under the following categories: school students இதற்காக விண்ணப்பிக்கலாம், undergraduate students, postgraduate students, medical students, IIT students, IIM students, அயல் நாடுகளில் உயர்கல்வி படிக்கும் overseas students கொடுத்திருக்காங்க. இவர்கள் எல்லாமே இதற்காக இந்த கல்வி உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம். கல்வி உதவித்தொகை ரூபாய் 15,000 முதல் 20 லட்சம் வரை வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு கல்வி தகுதிக்கும் ஏற்றவாறு இந்த கல்வி உதவித்தொகை மாறுபடும். ரூபாய் 15,000 முதல் 20 லட்சம் வரை வழங்கப்படுகின்றது. இதற்கான எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் 75% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதாவது previous academic year 75% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதற்கான ஆண்டு வருமானம் பள்ளி மாணவர்களுக்கு ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். கல்லூரி, மருத்துவம் போன்ற படிப்புகள் படிக்கும் மாணவர்களுக்கு ஆண்டு வருமானம் 6 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். SC/ST மாணவர்களுக்கு ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க. SC/ST மாணவர்களுக்கு 67.5% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. மாணவிகளுக்கு 50% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானது. இந்த மாதிரி SBI ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் பற்றிய முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக SBI பிளாட்டினம் ஜூப்ளி ஆசா ஸ்காலர்ஷிப் 2025 பற்றிய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. SBI பிளாட்டினம் ஜூப்ளி கல்வி உதவித்தொகை இந்தியாவின் மிகப்பெரிய உதவித்தொகை திட்டங்களில் ஒன்றாகும். இது பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கு நிதிநிலை ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற உன்னத நோக்கத்தோடு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்ததாக SBI ஃபவுண்டேஷன் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. கீழே எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்திருக்காங்க. செலக்ட் யுவர் கேட்டகரி டு வியூ ஸ்பெசிபிக் எலிஜிபிலிட்டி ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் தி SBI பிளாட்டினம் ஜூப்ளி ஆசா ஸ்காலர்ஷிப் 2025-26. அதாவது பின்வரும் கேட்டகரியில என்னென்ன எலிஜிபிலிட்டி ரிக்வயர்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸ்கூல்ஸ் தனியா கொடுத்திருக்காங்க. ஸ்கூல் மாணவர்களுக்கு UG, PG, மெடிக்கல், IIT, IIM, ஓவர்சீஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியா எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்கூல் மாணவர்களுக்கு இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா SBI பிளாட்டினம் ஜூப்ளி ஆசா ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் 2025-26 அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. UG செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியா எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. பள்ளி மாணவர்களுக்கு இந்திய குடிமக்களாக இருக்க வேண்டும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது கரண்ட் அகாடமிக் இயர்ல 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்கூல் கேட்டகரியில விண்ணப்பிக்கலாம். இவர்களுக்கு முந்தைய அகாடமிக் இயர், அதாவது 8ஆம் வகுப்பு 75% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. முந்தைய கல்வியாண்டில் 75% மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் ஸ்கூல் கேட்டகரிக்கு விண்ணப்பிக்கலாம். இவர்களுக்கு ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அடுத்ததாக யூஜி கேட்டகரி கொடுத்திருக்காங்க. யூஜி கேட்டகரிக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் இந்திய குடிமக்களாக இருக்க வேண்டும். முந்தைய கல்வியாண்டில் 75% மதிப்பெண்கள் அல்லது CGPA 7 எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இவர்களுக்கு ஆண்டு வருமானம் 6 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அப்புறம் பிஜி, மெடிக்கல், IIT, IIM, ஓவர்சீஸ் மாணவர்களுக்கு தனித்தனியாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 15,000
ரூபாய் ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வழங்கப்படும். யூஜி மாணவர்களுக்கு 75,000 ரூபாய், பிஜி மாணவர்களுக்கு 2,50,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை, மெடிக்கல் மாணவர்களுக்கு 4,50,000 ரூபாய், ஐஐடியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 2 லட்சம் கல்வி உதவித்தொகை, ஐஐஎம்எல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 5 லட்சம் கல்வி உதவித்தொகை, வெளிநாடுகளில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு 20 லட்சம் வரை கல்வி உதவித்தொகை கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தகுதியான கேட்டகரியில நீங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அப்புறமா அப்ளிகேஷன் ப்ராசஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை நீங்க கிளிக் பண்ணி லாகின் பண்ண வேண்டும். லாகின் டு ஸ்டார்ட் அப்ளிகேஷன், access application form, start application, fill application form, upload documents, accept terms and condition and preview, submit application. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட் கொடுத்திருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகாடமிக் ரெக்கார்ட்ஸ், ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஃபினான்சியல் டாக்குமெண்ட்ஸ், அட்மிஷன் ப்ரூஃப், பர்சனல் டாக்குமெண்ட்ஸ், அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட் கொடுத்திருக்காங்க. அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் பாத்தீங்கன்னா மார்க் ஷீட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் அகாடமிக் இயர், 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, கிராஜுவேஷன், போஸ்ட் கிராஜுவேஷன், அந்த மாதிரி தகுதிக்கு ஏற்றவாறு அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் சப்மிட் பண்ண வேண்டும். ஐடென்டிட்டி ப்ரூஃப், கவர்மெண்ட் இஷ்யூட் ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஆதார் கார்டு நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஃபினான்சியல் டாக்குமெண்ட்ஸ்க்காக கரண்ட் இயர் ஃபீ ரிசிப்ட், பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் ஃபார் த அப்ளிகன்ட் ஆர் பேரண்ட், ப்ரூஃப் ஆஃப் இன்கம். ஃபினான்சியல் டாக்குமெண்ட்ஸ்க்காக பின்வரும் சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அடுத்ததாக அட்மிஷன் ப்ரூஃபுக்காக ப்ரூஃப் ஆஃப் கரண்ட் இயர் அட்மிஷன், அட்மிஷன் லெட்டர், இன்ஸ்டிடியூஷன் ஐடென்டிட்டி கார்டு, போனபிட் சர்டிபிகேட், இவற்றில் ஏதாவது ஒன்று அட்மிஷன் ப்ரூஃபுக்காக நீங்க சப்மிட் பண்ண வேண்டும். அடுத்ததாக பர்சனல் டாக்குமெண்ட்ஸ், போட்டோகிராஃப் ஆஃப் த அப்ளிகன்ட், அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ், காஸ்ட் சர்டிபிகேட், இந்த மாதிரி தேவையான சான்றிதழ் விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக முக்கியமான தேதி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் செப்டம்பர் 19, 2025 முதல் நீங்கள் இந்த SBI பிளாட்டினம் ஜூப்ளி ஆஷா ஸ்காலர்ஷிப்புக்காக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி application deadline நவம்பர் 15, 2025, லாஸ்ட் டேட் டு சப்மிட் யுவர் ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன் இந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக frequently asked questions கொடுத்திருக்காங்க. இதுல கொஞ்சம் frequently asked, அதாவது அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கேள்விகளை ஒன்றொன்றாக நீங்கள் வாசித்து புரிந்து கொண்டு உங்களுக்கான சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். What is the selection process for this scholarship program? How will I receive the scholarship fund if selected for this program? அந்த மாதிரி கொஞ்சம் frequently asked questions கொடுத்திருக்காங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க வாசித்து புரிந்து கொள்ளலாம். அப்புறமா கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருந்துச்சுன்னா இந்த இமெயில்ல அல்லது ஃபோன் நம்பர்ல தொடர்பு கொண்டு தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு நீங்க விண்ணப்பிப்பதற்காக உங்க கேட்டகரியை செலக்ட் பண்ணி அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி படி ஃபார் ஸ்டடி அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இந்த இணையதளத்தில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். SBI பிளாட்டினம் ஜூப்ளி ஆஷா ஸ்காலர்ஷிப் திட்டத்தின் பங்குதாரர் படி ஃபார் ஸ்டடி என்ற நிறுவனமாகும். இந்த இணையதளத்தின் வழியாக தான் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த இணையதளத்தில் இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க, SBI பிளாட்டினம் ஜூப்ளி ஆஷா ஸ்காலர்ஷிப் ஃபார் அண்டர் கிராஜுவேட். அதாவது நீங்க எந்த கேட்டகரியில செலக்ட் பண்றீங்களோ அந்த கேட்டகரி கொடுத்திருப்பாங்க. டெட்லைன் கொடுத்திருக்காங்க 15/11/2025. இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. உங்க கேட்டகரிக்கு ஏற்றவாறு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதன் பிறகு விண்ணப்பிப்பதற்காக அப்ளை நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. புது யூசரா இருக்கும்போது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். இந்த படி ஃபார் ஸ்டடி என்ற இணையதளத்தில் நீங்க ஒரு வாட்டி ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ணி இந்த ஸ்காலர்ஷிப்புக்காக விண்ணப்பிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்றதுக்காக இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். இதுல சைன் அப் வித் கூகுள் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்க அந்த அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணி நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம். அல்லது கிரியேட் அக்கௌண்ட் அப்படி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, அதாவது நீங்க லாகின் பண்றதுக்காக ஒரு ஓன் பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணி இந்த பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சைன் அப் பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணுவாங்க. அந்த OTP-யை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகும். அதாவது படி ஃபார் ஸ்டடி இணையதளத்தில் உங்களது கணக்கு துவங்கப்படும். அதன் பிறகு நீங்க லாகின் பண்ண வேண்டும். அல்லது இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி இந்த மாதிரி லாகின் பேஜ் ஓபன் ஆகும். லாகின் பண்றதுக்காக உங்க மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி என்டர் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய பாஸ்வேர்டு இரண்டுமே என்டர் பண்ணி நீங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க, யூ ஹேவ் சக்சஸ்ஃபுல்லி லாக்ட் இன். ஓகே பண்ணிக்கோங்க. இங்க உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆயிருச்சு. இங்க உங்க பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. ப்ரொஃபைல், மை இன்பாக்ஸ், மை டாக்குமெண்ட் வேலட், மேட்ச்டு ஸ்காலர்ஷிப், அப்ளைடு ஸ்காலர்ஷிப், அந்த மாதிரி உங்க டேஷ்போர்டு டீடைல்ஸ் எல்லாமே இங்க கொடுத்திருப்பாங்க. SBI பிளாட்டினம் ஜூப்ளி ஆஷா ஸ்காலர்ஷிப் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் 2025-26. இங்க டியர் உங்க நேம் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற இந்த பட்டன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி SBI பிளாட்டினம் ஜூப்ளி ஆஷா ஸ்காலர்ஷிப் ஃபார் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட், அதாவது உங்க கேட்டகரி நீங்க எந்த கேட்டகரி செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த கேட்டகரிக்கு ஏற்றவாறு இன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. இங்கேயே
ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணி உங்க அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வெரிஃபை ஆதார் கார்டு கேட்கறாங்க. உங்க ஆதார் கார்டை நீங்க வெரிஃபை பண்ணணும். யூ நீட் டு வெரிஃபை யுவர் ஆதார் டீடைல்ஸ் டு ஸ்டார்ட் யுவர் அப்ளிகேஷன். ஃபார் எனி ஹெல்ப் ப்ளீஸ் கிளிக் ஹியர் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆதார் வெரிஃபை பண்றதுக்காக வெரிஃபை ஆதார் கார்டு இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி டிஜிலாக்கர் பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்க ஆதாரை நீங்க வெரிஃபை பண்ண வேண்டும். உங்க ஆதார் என்டர் பண்ணி நெக்ஸ்ட் பண்ணீங்கன்னா ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணி உங்க ஆதார் வெரிஃபிகேஷன், உங்க ஆதார் அத்தன்டிகேஷன் ஆகி டீடைல்ஸ் எல்லாமே தோன்றும். அதன் பிறகு உங்க அப்ளிகேஷனை நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட்ல ஸ்டூடெண்ட் பர்சனல் டீடைல்ஸ் கேக்குறாங்க. இஃப் ஃபில் கரெக்ட் டீடைல்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஒன்லி அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அல்டர்னேட் மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், செலக்ட் கேட்டகரி கொடுத்திருக்காங்க. ஆதார் கார்டு டீடைல்ஸ் எல்லாமே இங்க நீங்க என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறமா பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்க முழு முகவரியை எங்க என்டர் பண்ண வேண்டும். அப்புறம் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. தொடர்பு முகவரி எல்லாமே தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அதன் பிறகு எஜுகேஷனல் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. எஜுகேஷனல் டீடைல்ஸ்ல உங்க கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே பூர்த்தி பண்ற மாதிரி இருக்கும். அப்புறமா ஃபேமிலி மெம்பர்ஸ் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. அதன் பிறகு டாக்குமெண்ட் அப்லோடு கேட்டிருக்கக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே நீங்க ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறம் ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க. பேங்க் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. கல்வி உதவித்தொகை நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைப்பதற்காக பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க என்டர் பண்ண வேண்டும். அப்புறமா மோர் about yourself அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே சரியாக பூர்த்தி பண்ணி உங்க அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணி இந்த டிக்ளரேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த டிக்ளரேஷன் எல்லாமே ரீட் பண்ணி இந்த செக் பாக்ஸ்ல எல்லாமே டிக் பண்ணி உங்க அப்ளிகேஷனை ப்ரிவியூ பண்ணி ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு கன்ஃபர்மேஷன் எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் வழியாக உங்களுக்கு தெரிவிப்பாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு எஸ்எம்எஸ் அல்லது இமெயில் வழியாக தெரிவிக்கப்படும். ஆகவே SBI ஃபவுண்டேஷன் வழங்கும் SBI பிளாட்டினம் ஜூப்ளி ஆசா ஸ்காலர்ஷிப் 2025-26 திட்டத்தில் விண்ணப்பிப்பதற்கு விருப்பமும் தகுதியும் உள்ள மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக விண்ணப்பித்து ஸ்காலர்ஷிப் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.